ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் 5th கொஸ்டினுடைய சப்டிஷன் 1 பார்க்கலாம். கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் -9, -2, -8, -4, 2, 2 அண்ட் 1, -3. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை நம்ம ஃப்ளாட் பண்ணுவோம். எக்ஸாசிஸ் ஒய்எசிஸ் ட்ரா பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணமோ. -9 எக்ஸாசிஸில் -9, ஒய்ஆசிஸில் -2. பாருங்கள், எக்ஸாசிஸ்க்கு நேராக -9 இங்கே இருக்குது, -2. ஸோ இங்கே பாயிண்ட் ஏ நேம் குடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸை குறிங்க, அதுக்கப்புறம் நம்ம கவுண்டர் கிளாக் வைஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு -8 பாருங்கள், எக்ஸாசிஸில் -8 இருக்குது, ஒய்ஆசிஸில் நமக்கு -4. ஸோ இங்கே பாயிண்ட்டை நம்ம குறிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2, 2 எக்ஸாசிஸில் 2, ஒய்ஆசிஸ்லேயும் 2. ஸோ இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1, -3 எக்ஸாசிஸில் 1, ஒய்ஆசிஸில் -3. ஸோ இங்கே மார்க் பண்ணியாச்சு. ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ்னால் இங்கேருந்து நம்ம எடுக்கிறோம். அதாவது -9, -2ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நேம் கொடுங்க. ஏ, பி, சி, டி நேம் கொடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா ரெண்டையும் ஸ்கிப் பண்ணாமல் எழுதிக்கோங்க. ஏன்னா போன போர்டு எக்ஸாமில் நமக்கு இந்த ஃபார்முலா எழுதாமல் இருந்ததுனால 4 மார்க் தான் அவார்ட் பண்ணியிருக்காங்க 5 மார்க் கொஸ்டினுக்கு. அதனால் நம்ம இப்போ நம்ம இதை பற்றி ஒரு அவர் இருக்கணும். நமக்கு இந்த ஃபார்முலா எழுதலை, ஏரியாவுடைய ஃபார்முலா எழுதலை அப்படின்னா நமக்கு 1 மார்க் போயிடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து இந்த 2 ஸ்டெப்பையும் எழுதிக்கோங்க. A = 1/2. ஸோ இதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம 5 பாயிண்ட்ஸாக எழுதுவோம். x1, x2, x3, x4 again x1 எழுதுவோம். y1, y2, y3, y4 again y1 எழுதுவோம். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம கிராஸ் பண்ணி எழுதுகிற ஃபார்முலா தான் இது. ஆல்ரெடி நீங்கள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். இதை கிராஸ் பண்ணுறோம். x1, y2 + x2, y3 + x3, y4 + x4, y1. அதுக்கப்புறம் மைனஸ் சிம்பிள் போடுறோம். கீழேருந்து டவுன் சைட்லேருந்து x2, y1 + x3, y2 + x4, y3 + x1, y4 இதெல்லாம் நம்ம எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த டயக்ராமில் நம்ம நோட் பண்ணியிருக்க கவுண்டர் கிளாக் வைஸ் எடுத்திருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம இங்கே நம்ம எழுதுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -9, -2. செகண்ட் -8, -4, 1, -3, 2, 2 again -9, -2. சரிங்களா? ஸ்கொயர் யூனிட்ஸ். A = ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 9 4s are 36, 8 3s are 24, 1 2s are 2, 2 2s are -4. ஏன்னா நமக்கு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், -(-) ப்ளஸ் ஆகிடும். இங்கேயும் -(-) ப்ளஸ் ஆகிடும். அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் போடுங்க. அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். கீழேருந்து மேலே 2 8s are 16, 4 1s are 4, -4 வரும். 3 2s are -6, 2 9s are -18. சரிங்களா? எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண வேண்டியது தான். ஈக்குவல் ஸோ இங்கே -4 இருக்குது. அப்போ 24ல் ஒரு 4 போயிடுச்சுன்னா 20 இருக்குங்களா? இப்போ 46, 56 + 58. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒனுக்கு நமக்கு 58 கிடைக்குது. 1/2 போட மறந்துடாதீங்க. இதுக்கு எல்லாத்துலேயும் நம்ம 1/2 போடணும் இல்லைங்களா? மறந்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் நமக்கு 58 கிடைச்சிது. மைனஸ் போட்டுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இது பாருங்கள், இந்த டேர்ம் எல்லாம் மைனஸில் இருக்குது. ஸோ 6 + 4 10, 10 + 18 28 வரும். -28 16 கிடைக்குது ப்ளஸில். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8ல் 6 போயிடுச்சுன்னா 2, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. இப்போ -12 கிடைக்கும். ஸோ இங்கே -12ங்கிறது எழுதிக்கலாம். ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/2 × 58. இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 12ன்னு கிடைக்கும். ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/2 × ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 60 + 10 17 வரும். ஸோ அடிச்சிட்டிங்கன்னா நமக்கு 35 கிடைக்கும். ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஏரியா வேணும்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? நமக்கு 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்னு. ஸோ நல்லா தரவு பண்ணுங்கள். என்னுடைய
1 or 2 டைம்ஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகும். இதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வந்து நம்ம டயக்ராமில் ஃப்ளாட் பண்ணணும். எக்ஸாசிஸ் ஒய்ஆசிஸ் வரைஞ்சதுக்கு பிறகு எந்த குவான்டன்ட்டில் அந்த பாயிண்ட் வரும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு லைன் ஜாயின் பண்ணுறோம். அது ஒரு பாருங்கள் 4 சைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குவாட்ரிலேட்டரலாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் எடுத்து நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மெத்தடில் நம்ம சிம்ப்ளிஃபிகேஷன் கொடுக்கும் பொழுது ஆன்சர் வந்து நமக்கு 35 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கிடச்சிது. சரிங்களா? ஸோ இதை 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெப்படேஷன் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கொஷின் பேப்பரில் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்ம ஆஸ்வதிக்கட்டும் இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் 5th கொஸ்டினுடைய சப்டிவிஷன் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஹூஸ் வெர்டிசஸ் அட்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து எக்ஸாசிஸ் ஒய்ஆசிஸ் வரைஞ்சி குவான்டன்ட் எந்த குவான்டன்ட் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெர்டிசஸை வந்து நம்ம ஃப்ளாட் பண்ண போகிறோம். பாருங்கள், எக்ஸாசிஸ் ஒய்ஆசிஸ் வரைஞ்சிருக்கேன். பாயிண்ட்ஸை வந்து நான் ஃப்ளாட் பண்ணியிருக்கேன். -9,0 எங்கே இருக்கும் பாருங்கள், எக்ஸாசிஸில் லெஃப்ட் சைடில் -9,0 -8,6னா -8க்கு நேராக ஒய்ஆசிஸில் 6 இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. -1, -2 எக்ஸாசிஸில் -1 ஒய்ஆசிஸில் -2. ஸோ அப்போ இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. -6 -3 எக்ஸாசிஸில் -6 இங்கே இருக்குது, ஒய்ஆசிஸில் டவுன் சைடில் இங்கே இருக்கக்கூடியது -6, -3. ஸோ எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஃப்ளாட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் எடுத்துக்கிறோம்னா இந்த -9,0 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இது A, B, C, Dன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன். A = 1/2 இன்ட்டு ஸோ 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறனால நம்ம 5 பாயிண்ட்ஸாக எழுதுவோம். x1, x2, x3, x4, x1, y1, y2, y3, y4, y1. ஸோ இந்த கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டினில் இந்த ஃபார்முலா எழுதலைன்னா 1 மார்க் நமக்கு கட் ஆகும். சரிங்களா? அதனால் இந்த ஃபார்முலாஸை மறக்காமல் எழுதணும். இப்போ பாருங்கள், கொஸ்டினுக்கு போகலாம். 1/2 இன்ட்டு பாயிண்ட்ஸை நோட் பண்ணுங்கள். -9, 0, -6, -3, -1, -2, -8, 6, -9, 0 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 9 3s are மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 9 3s are 27, 6 2s are 12, 1 6 are -6, 8 into 0 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஓப்பன் பண்ணுங்கள். டவுன் சைட்லேருந்து 0, 1 3s are 3, 2 8s are 16, 6 9s are -54. சரிங்களா? -54. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். ஸோ இங்கே 27 இந்த 12ல் 6 போயிடுச்சுன்னா 6 வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 27 + 6 வந்து நமக்கு 33 கிடைக்கும். மைனஸ் ஸோ இங்கே வந்து 19 இருக்குது. 54ல் நமக்கு 19, 16யும் 3 ஆட் பண்ணால் 19. இப்போ வந்து டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருக்கிறதுனால இதை செப்பரேட் பண்ண போகிறோம். 14ல் 9 போயிடுச்சுன்னா நமக்கு 5 கிடைக்கும். இங்கே வந்து நமக்கு 4 தான் இருக்கும். 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. ஸோ அதாவது -35ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்குங்க. அடுத்தது 1/2 இன்ட்டு 33 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 35ன்னு கிடைக்கும் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 35 + 33 நமக்கு 68 கிடைக்கும். இதை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 34 ஸ்கொயர் யூனிட்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ 33யும் 35யும் ஆட் பண்ணிங்கன்னா 68. ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 34 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர்.
ஸோ கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை ஃப்ளாட் பண்ணுங்கள். ஃப்ளாட் பண்ணிவிட்டு கவுண்டர் கிளாக் வைஸ் எடுத்துக்கோங்க. அதை ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறமா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 34 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.